அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பிறந்த தேதியை தொடுங்கள். உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது, யாருக்கு அதிர்ஷ்டம், இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறிக்கோளாக கொண்ட 8 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அவற்றை தாண்டி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது 8இல் பிறந்தவர்களுக்கு இன்ப செய்தியாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக செலவை சந்தித்தாலும் இந்த தருணத்தில் லாபத்திற்கு குறைவு இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக மற்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள் விலகி மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அனைத்து விதமான பணிகளையும் நேர்த்தியாகவும் சரியான முறையில் கையாளுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதனைகளை புரியக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மிக சாதுரியமாக செயல்படுவதற்கான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள்.